குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். சாது சங்கத்தினால் மற்றொரு பயனும் உண்டு. உண்மை எது, உண்மையற்றது எது என்ற விவேகம் அதனால் உண்டாகிறது. நிலையான பொருள், அதாவது இறைவன் மட்டுமே உண்மை, மற்ற அனைத்தும் உண்மையற்றவை, அதாவது நிலையற்றவை. உண்மையற்றதான வழியில் மனம் செல்ல தொடங்கினால் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அடுத்தவன் வீட்டு வாழை மரத்தை தின்ன யானை துதிக்கையை நீட்டினால் உடனே யானைப்பாகன் அங்குசத்தால் ஒரு போடு போட்டு அதை தடுக்கிறான். பாவ எண்ணம் ஏன் ஏற்படுகிறது? இறைவனது படைப்பில் எல்லா ரகங்களும் உண்டு. நல்லவர்களையும் அவரே படைத்திருக்கிறார், தீயவர்களையும் அவரே படைத்திருக்கிறார். நல்ல அறிவை அளிப்பவரும் அவரே, தீய அறிவை அளிப்பவரும் அவரே. பாவம் செய்வதில் நமக்கு பொறுப்பு ஒன்றும் இல்லையா? பாவம் செய்தால் அதன் பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது இறைவன் வகுத்த நியதி. மிளகாயை கடித்தால் காரத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா? மதுர்பாபு இளம் வயதில் தாறுமாறாக வாழ்ந்தார். அதனால்தான் கடைசி காலத்தில் அவருக்கு பல்வேறு நோய்கள் வந்தன. இளம் வயதில் இது அவ்வளவாக தெரிவதில்லை. காளிக்கோவிலில் நைவேத்தியம் சமைக்க விறகு வைத்திருப்பார்கள். ஈரமான கட்டைகள் முதலில் நன்றாக எரியும். அவற்றின் உள்ளே தண்ணீர் இருக்கிறது என்பதே அப்போது நமக்கு தெரியாது. எரிந்து முடியும் தருவாயில் தண்ணீர் எல்லாம் கட்டையின் பின்புறத்திற்கு விரைந்து வருகிறது. புஸ் புஸ் என்ற சத்தத்துடன் சீறி பாய்ந்து அடுப்பையே அணைத்து விடுகிறது. அதனால்தான் காமம், கோபம், பேராசை இந்த விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறைவன் தீயவர்களை ஏன் படைத்தார்? அது அவரது திருவுள்ளம், அவருடைய திருவிளையாடல். அவரது மாயையில் வித்யா மாயையும் உண்டு, அவித்யா மாயையும் உண்டு. இருட்டின் அவசியமும் இருக்கிறது. இருட்டு இருப்பதால் தான் வெளிச்சத்தின் பெருமை விளங்குகிறது. காமம், கோபம், பேராசை முதலியவை தீயவைதான், அதில் சந்தேகமில்லை. அப்படியானால் அவர் ஏன் அவற்றை தந்திருக்கிறார்? மாமனிதர்களை உருவாக்குவதற்காகத்தான் என்று சொல்கிறார்கள். புலன்களை வென்றால் மாமனிதன் ஆகலாம். புலன்களை வென்றவனால் சாதிக்க முடியாதது ஏதாவது உண்டா? இறைவனின் அருளால் இறையனுபூதியை கூட அவன் பெற்றுவிடுவான். மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். காமத்தால் தான் இறைவனின் படைப்பாகிய திருவிளையாடல் தொடர்ந்து நடைபெறுகிறது.